கொண்டையன் வீரத்தால் 1008 அண்டங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தானவ குலத்திற்கே தலைவனான காசிபுரம் மாயாதேவியும் முதல் ஜாமத்திலே மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்போது சூரபத்மன் பிறந்தான். இரண்டாம் ஜாமத்திலே சிங்க உருவோடு சேர்ந்தார்கள். அப்போது சிங்கமுகாசுரன் பிறந்தான். மூன்றாம் ஜாமத்திலே தாரு என்று சொல்லக்கூடிய யானை உருவெடுத்து சேர்ந்தார்கள். அப்போது தாருகாசுரன் பிறந்தான். நான்காம் ஜாமத்திலே மேசம் என்று சொல்லக்கூடிய ஆடு உருவெடுத்து சேர்ந்தார்கள். அப்போது அஜமுகி பிறந்தார். வேதச்சன் மகள் பதும கோமலாவை சூரபத்மன் மணமுடிந்தான். அப்படி சூரபத்மன் மணமுடிந்து சலன் சலாயன் என்று சொல்லக்கூடிய 3308 பிள்ளைகளை என்றான். தன் தவளிமை பெரிதென்று அவனே அவனே என்று இல்லாமல் சிவனே சிவனே என்று அந்த சிவனும் சிந்தையுருக ஒரு செப்பு தகட்டிட்டை நாட்டி அதில் ஊசி முனி தவம் இருக்க எரிந்து சாம்பலாகி விழுகின்ற நேரத்தில் அந்த நினைத்த நேரத்தில் நினைத்த அண்டத்தை அடைய வேண்டும் என்று ஒரு பூச்சக்கரையை கூட வரமாக பெற்றார். அப்பேற்பட்ட வீர வம்சத்தில் பிறந்த நான் எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவல பாத்துக்கிறாரு. உட்காருங்க. பாத்தீங்களா ஐயா விட்டு விட்டு இசுகிறாரு. எங்க விட்டு சீரா மூஞ்ச காட்டியா பலே 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 சப்பை 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 வா அக்கா வா என்ன எதுக்கா மூஞ்ச பாக்கத்துங்க. உட்காருங்க. பவுடர் காலி பண்றடா மூஞ்ச உட்காருங்க. உட்காருங்க. வா தாத்தா தாத்தா வா எடுத்து வா. அவர் வைக்கிறதுக்கு வந்துட்டாரு. வைக்கிறதுக்கு இருக்குதோ இல்லையா? அது பீஸ் போட்டு இருக்கும். இந்த பஸ்ஸுக்குதா வயசாயிட்டு இல்ல வயசாயிட்டு இல்ல அதனால காசு இந்த பஸ் கட்ட கட்டியா பாய் போட்டு ஒரு தவணை நோட் நோட்டா நோட் நோட்டா நோட் நோட்டா தரணும். எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலை ஏன் காத்தாம கேக்குறீங்க? நானும் எங்க அம்மா ஒரே புள்ள. உன்னுடைய தாய்க்கு நீயே ஒரே ஒரு மகன். ஆமா ஆனா நீ எப்படி எனக்கு தெரியல. சரி நீ ஒரு புத்தன நீ 2 பேரா ஒன்னா 2 பேரா ஒரே மகன் பாப்பாடுற மகன். அப்படியா? பரவாயில்ல. என் தாய்க்கு இப்ப இருக்கிற கதைக்கு 2 பேர். பரவாயில்ல. உனக்கு இருக்குதானா? இருக்குதா மூளை இருக்கு சொன்னங்க. அப்ப என்ன பைத்தியக்காரன்றியா? பைத்தியக்காரன் சொல்றியா? நான் சொன்னேன். அந்த அக்கா தான் சொல்லிச்சு. ஏண்டாக்கா அது கூட சண்டை போட போய் யாரு கூட? அந்த அக்கா கூட. அவங்க வீட்டுக்காரன் கல்யாணம் சாட்டிடுவான். ஐயோ அம்மா கம்பெனியே வாயுக்குள்ள போட உனக்கு. ஏனடா காலதாமதா? நானும் எங்க வீட்டுக்கு ஒரு புள்ள. வீட்டுக்கு ஒரே மகன். நான் தம்பிட்ட மாதிரி நான் குஞ்சு பையனா இருந்தேன். என்னது ஊக்கி பண
வேணா இப்ப ஏரியில போட போறோம் பாரு கம்மி ஆயிட்டீங்களா கும்பிட்டு தள்ளும் மொத்தத்தையும் யார் நஷ்டம் வச்சு வாரி போட்டு பேசுறாங்க பித்து பிடிச்சு நானும் குஞ்சு பையனா இருந்தேன் தம் கத்துண்டா என்ன கொஞ்சம் வந்துட்டேன் வளர்ந்து ஆளாகிட்டேன். எங்க வீட்டுல பார்த்தாங்க எங்க அப்பா எங்க அம்மா வீட்டுக்கு ஒரே புள்ள இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரே மகனாக இருக்கின்றாய். இவன் அப்படியே விட்டா இவன் கெட்டு போயிட போறான் சொல்லிட்டு ஆமா காலத்துக்கு என்ன பண்ணுவாங்க காலத்துல பெரிய மனிதனாகி விட்டால் திருமணம் செய்து வைப்பார்கள். கல்யாணம் ஒண்ணு பண்ணி வைப்பாங்க. ஆமா எங்க அப்பா எனக்கு எங்கெங்கயோ பொண்ணு பாக்குறாரு. உன் தகப்பனார் எங்கெங்கயோ மணமகளை தேடி அழைக்கின்றார். பாக்குற பொண்ணு எனக்கு எதுவும் பிடிக்கல. பிடிக்கவில்லைடா பிடிக்கவில்லை. உனக்கு அது இல்ல யார் சொன்னா பிடிக்கவில்லை. அது என் வாயில பூல ஏன் டைட்டா பிடிக்கிற எங்க ரெண்டு நாள் கொடு வாயில் நோயில பிகாம் படிச்சுட்டு எப்படி தப்பா பேசுறான் பிகாம் படிச்சு சரி அது வேண்டாம். இந்த ஹார்மோனி போயிட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படியே தந்துறேன். நான் சொல்றது நீ சொல்லுவியா? சொல்லுவியா? ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி பஸ் டிரான்ஸ்போர்ட். இது சாதாரண பேர் இல்ல. அறிவுலக மேதை அறிஞர் அண்ணாவே நடேச முதலியார் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல லட்சுமி தியேட்டர் வச்சிருக்காரு. SNMS போது பாருதான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி பஸ் டிரான்ஸ்போர்ட். அத சொல்லிட்டுனா உன்னை அடிக்கவே மாட்டான். நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். கேளு. நீ சொல்லிட்டா பரவாயில்ல. சொல்லு. இப்போ உங்க அக்கா பேரு கவிதா. அக்கா தங்கச்சில எங்க வரதல பஸ் பேர் நீ சொல்லு. நான் சொல்றேன். ஏமா நீ 2 குடுப்பா. இவன் அட உங்க கிட்ட வரேங்க. இப்போ உங்க அக்கா பேரு கவிதா. என்ன அக்கா பேரு கவிதா? இப்போ உங்க அக்கா இங்க இருக்கிற எப்படி கூப்பிடுவ? ஓ அக்காண்டுவ கவிதா கவிதாண்டுவ. இப்போ உங்க அக்கா தூரமா இருக்கிறாங்க. எப்படி கூப்பிடுவ? எப்படி கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன் நீயே சொல்ல. என்ன எப்படி கூப்பிடுவேன் நீயே சொல்ல. கேளு சொல்றா நீயே சொல்ல எப்படி கூப்பிடுவேன்? நான் உன்னை கேட்டு திருப்பி என்ன கேக்குறீங்க? எங்க அக்கா பக்கத்துல இருந்து கூப்பிட்டா கவிதான்னு. கவிதா லாங்கா இருந்தா அக்கா கவிதா நீங்க பக்கத்துல ரொம்ப தூரமா எப்படி கூப்பிடுவா? அங்கெல்லாம் எனக்கு சத்தம் கேட்காது. நீ எப்படி கூப்பிடு நீயே சொல்லிக்க. ஓ கவிதா எங்க அதே கேள்விக்குறி. இன்னொரு முறை எனக்கு செவி கேட்டவில்லை. இப்போ உங்க அக்கா என்ன கூப்பிடுவா? கவிதா. சரி ஓகேங்க. இப்ப நீ வீட்டுல இருக்கிற, நீ வேலைக்கு கிளம்பி போற. ஆமா. என்ன நீ என்ன பண்ற? கிளம்பி போதும் உங்க அக்கா கம்பெனி வேலைக்கு போறா. என்ன அந்த சாகிலே அவ போறா இவ போறான்றான் பாரு. அக்கா கம்பெனி வேலைக்கு போறாங்க. செல்ல வச்சுட்டு வண்டி ஏத்தாங்க. வண்டி போகுது. அக்காவை நீ எப்படி கூப்பிடுவ? எங்க அக்காவா எப்படி கூப்பிடுவ? கம்பெனி வண்டி ஏறி டிரைவர் கீர் போடுறாரு. கீர் போட்டாரு. சரி புடிச்சு முறுக்காரு வண்டியில அப்படியே அப்படி காட்ட வேண்டாம். இப்ப நீ அக்கா எப்படி கூப்பிடுவ? அக்காவை நான் கூப்பிட வேண்டாம். ஓ கவிதா. சபாஸ்ரா கம்யூனிட்டி அப்படிதான் கூடுவேன். ஓ கவிதா பரவாயில்லையே. அப்புறம் திறமை உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க. என்ன கேட்டீங்க கேட்க. அப்ப நீ எப்படி கூப்பிடுவ? நானா அவன் தொத்துவாய் அப்படிதான் பேசுவான். எனக்கு கல்யாணம் ஆகலையா? உனக்கு திருமணம் நடக்கவில்லை. ஒரு பொண்ணு பார்த்தாங்க. எத்தனை கிராம்ல? உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. இரியா சூரியந்தா பொண்ணா பெண்ணான்னு கேளு முதல்ல. அவன பொண்ணு இப்ப 80,000 பொண்ணு வேணும் உனக்கு. ஒரு லேடிஸ் பார்த்தாங்க எனக்கு. அது நான் 9 தர மாதிரி இருக்குது. கோயந்தமா 9 தரன்ற கோயந்தமாவா? கோயந்தமாதான். என்ன அது சும்மா சினிமா நடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கே வெக்கம் விட்டு போல மேகல தங்கச்சிக்கு வெக்கம் விட்டு போவல. ஒரே தங்கச்சி பொத்தி வளர்த்த மேகல. அதுக்கு என் மேல வெக்கம் விட்டு போவல. ஏனடா காலதாமதம் இருங்க சொல்றேன். பொண்ணு எங்க அப்பா என்ன கேட்டாரு. டேய் பாக்கிற பொண்ணா பிடிக்கலன்றியே நீ எதனா ஜவ்வு கிவு பண்றான்னு கேட்டாரு. எங்க ஜவ்வு பண்றாங்க? தமிழ் பேசுறேன். விரும்புறியான்னு கேட்டாரு. விரும்புறியான்னு சொல்லு. உனக்கு திருமணம் செய்வதற்காக பெண்ணை பார்த்தால் எந்த பெண்ணை பார்த்தாலும் உனக்கு பிடிக்கவில்லை. எந்த பெண்ணையாவது விரும்புகிறாயா என்று உன் தகவலார் கேட்டார். அதற்கு உன்னுடைய பதில் என்ன? அப்பா
பொண்ணு பாக்குறதே பாக்குறீங்க, பாண்டிச்சேரியில பாருங்க பண்ணிட்டேன். அருமையான பாண்டிச்சேரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அருமையான இடம் பாண்டிச்சேரி. எங்க அப்பா பாண்டிச்சேரியில பொண்ணை பார்த்தாரு, பொண்ணை பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, திருமணம் முடிச்சாச்சு. என் மாமியார் விட்டு மருவுக்கு முறிக்கின்னு போறேன். திம்பா எங்க முறிக்கின்னு போறா? கார்ல 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 அப்படி சொன்னா கார்ல தெம்பா முறிக்கின்னு போறேன். எப்பா நான் காரை விட்டுட்டு என் மாமியார் வீட்டு வாசல் ஏறணும், என் மாமியார் சுத்த துணி இல்ல, மருப்புள்ள வட்டாரு சுரத்தும், போண்டா பொங்குறதும், வாய்ப்ப சுரத்தும், சோறு அவிக்கிறதும், கோயம்ப பொங்குறதும், வாடை அவிக்கிறதும், பாயசம் சுரத்தும். பாயத்தை சுடுவாங்க, போய்வாங்களா? ஓ ஒரு ஒரு பதத்துல பறந்தோம், தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு பதத்தில் நடக்குது. மருப்புள்ள வட்டாரு வந்து விட்டாரு சொல்லிட்டு பட்டாலு பட்டாலு நடக்குது பலகாரம், அனைத்து பலகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. போயிட்டேன். பொண்ணு என்ன பண்ணாங்க, அங்கிருந்து பாண்டி மார்க்கெட் போறாங்க. பாண்டி மார்க்கெட்டுக்கு எதுக்கு போறாங்க? எதுக்காக? அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச பழம் வாங்க போறாங்க. உன்னுடைய மனைவிக்கு பிடித்த பலகாரங்கள், பழங்கள், வகைகள் அனைத்தையும் கொண்டு வருவதற்காக ஓட்டாட்டமாக ஓடி கொண்டிருக்கிறார்கள். என்ன மன வச்சு நான் கூத்தாருத்தா தமிழ் இல்ல, தமிழ் பற்றி என்ன பண்றது? கிணறு வெட்டலாம் கூட கூத்தான என்ன பண்றது? எங்க போய் கிணறு வெட்டுறாங்க? அதான் வலிக்கிறிய வாலி. அது அந்த ரோபோ செய்யும் தொழிலே தெய்வம். அந்த ரோபோ புச்சி நல்லது. நீ செய்வியா? நீ செய்வியா? அது நீ என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? எல்லாரும் ஏறி தீசிங்க போட்டு. எங்க அண்ணன் போலீஸ் சுந்தரமூர்த்தி இது மாதிரி கண்டிஷன் பெயில் தான் கையெழுத்து போட்டு ஒரு நேரத்துல எல்லாரும் கயிறு கொண்டு இழுத்தார்கள், மாட்டை வைத்து கவலை இழுத்தார்கள். இப்போது என்ன 5 HP மோட்டரை வச்சுக்கிறான், கொசு நீங்க தட்டின உடனே அங்க தண்ணி அறிக்குது. இன்னைக்கு யாரு கவலை இருக்கிறான்? எந்த கவலை சொல்லுங்க. கிணத்துல தூர் வர வேலை சரியில்லை. ஒரு வாரத்துக்குமே அன்னைக்கு இருந்தது மாடு, இன்னைக்கு யாரும் மிஷின் வாங்கிட்டீங்கல்ல? உங்க மிஷின் பீஸ் போட்டுருக்கோம். எங்க மிஷினா? ஆமா, இனிமே தான் கரண்ட்ல வேலை செஞ்சுங்குது. கரண்ட் இருந்தா ஆமா. என்ன பழம் வாங்குறாங்க? பழ வகைகள் என்னதான் பழம் கேள கம்யூனிட்டி வாங்கி தரது, என்னதான் பழம் வாங்கி தரது கேள. பழ வகைகள் வாங்குவதற்காக ஓடாடி கொண்டிருக்கிறாங்க. என்ன பழம்? என்ன பழம்? சப்பட்டா. செவி ஏதோ தவறாக கேட்கின்றதா? பால் சப்பட்டா. என்னது சப்பட்டா? எங்க போய் எங்க சாப்பிடா? டேய் சப்போட்டா உனக்கு கால் கழுவே இல்லையா? இல்ல வாஜாலகிரியா? இரு இரு இரு. ஐய் டிபிள் ஷாட் ஊரேரி அம்மா. பரவாயில்ல, கை கை காட்டு. இல்ல கை காட்டு. டேய் துலா ராசி ஆட்டி அசைக்க முடியும். கை காட்டா. நான் பார்த்தா போவேன். வேணாடா கை பார்த்தா போவேன். இல்ல போமா கை காட்டா. ரேகல தேஞ்சு போச்சு போடா. அதானே கேட்ட பின்ன சும்மா நன்றாக இருக்கும். டேய் சப்போட்டா, பால் சப்போட்டா. 6 குஞ்சு. என்னடா 6 குஞ்சு? டேய் 6 குஞ்சு, ஆரஞ்சு, ஆப்பிள். டேய் ஆரஞ்சுல ஒரு பழம், டேய் ஆரஞ்சு ஆப்பிள் பழம். சாத்துக்குடி. ஊத்துடி இருக்குது. என்னங்க நான் ஒரு வாரம் ஊர்ல இல்ல பேரை மாத்திட்டு இருக்காங்கல்ல. ஆமா, நீ ஒரு வாரத்துல இல்லன்னு உடனே மொத்தத்தையும் பேர் மாத்திட்டு இருக்காங்க ஜம்மா. நீ உட்காரு, நம்ம மெலாத்தி போட்டுருவேன். எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் எங்க வாங்கிட்டாங்க. மாமியார் ஊர்ல பேர் போன பலகாரம். பாண்டிச்சேரியே பேர் போன பலகாரம். ஆமா. அப்ப என்ன பலகாரம்? என்ன தெரியுமா? சும்மா நம்ம தான் இங்க என்ன பலகாரம் செய்யறாங்க. என்ன பலகாரம்? மாமியார் ஊர்ல செஞ்ச பலகாரம் சிம்பிள் பலகாரம். டேய் சிம்பிள் பலகாரம். அவங்க மாமியார் வீட்டுக்கு அவர் கொடுத்து அவர் போய் அதை கொடுத்துட்டாரு, அது தெரியும். அவர் சிம்பிள் பலகாரன்றாரு. நான் பபுனா இல்ல, ஐயா தான் பபுனா அடிக்கிறாரு. என்ன பலகாரம்? சிம்பிளி பலகாரம். சிம்லி. டேய் நான் ஓய் டேய் நான் சிம்பிள் பலகாரம் புரியுது பையா. டேய் நீ பிகாம் முடிச்சிட்டு மொத்தத்தை இங்கிலீஷ்ல பேசணும் பார்த்தா இப்பதான் தெரியும். சிம்லிடா, அது சிம்லிடா. நான் சிம்பிளி பலகாரம்ன்றேன், ஐயா சிம்பிள் பலகாரம். நீ சொன்னது இங்கிலீஷ்ல சொல்ற போல நினைச்சீங்கடா பையா. டேய் இன்னும் எப்படி செய்யறாங்க பலகாரத்தை? எப்படி செய்றாங்க? எள்ளு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இது நாளையும் போட்டு எங்க மாமியார் உரல இடிச்சு, மாமியார் வரல இடிச்சு ஒரு உண்டை வச்சாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல.
இத்தனையே இடிச்சு ஒரே ஒரு உண்டா பஸ்டர் வச்சாங்க முதல் இரவுல நான் உள்ள போனேன். நீ உள்ள போய் பாலும் பீயும் துண்ணு பாலும் பாலும் பழம்டா. உள்ள இருந்து போற கம்யூனிட்டியா பாலும் பழம் பாலும் பழமாம் பாலும் பாலும் பழமாம் பாலும் பழமாம். ஓ மை காட், ஓ மை காட். எங்க மயிர்ல பாலும் பழமும் பாலும் பழமா பாலும் பழம் சாப்பிட்டு அந்த பலகாரத்தை சாப்பிட்டு ருசி, அந்த பாலும் பழத்தையும் சாப்பிட்ட ருசி அந்த பழம் சாப்பிட்ட பாரு, சாப்பிட்ட பலகார ருசி என் நாக்க விட்டு போகலைங்க. நாக்க விட்டு போகல. என்னடா இது செக்கையே இப்படி இருக்குது, சக்கையா இருக்குதா? எங்க மாமியார் போட்டுட்டா அவங்க வரல. சாரு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் தான் புத்திசாலியாச்சா? என்னம்மா எக்ஸ்போர்ட் கம்பெனி போயிருக்கீங்களா? நான் பண்ணேன் மணி நாளாச்சு. சக்தி எப்படி இருக்குது? சார் எப்படி சொல்லிட்டு எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் மேல ஒரு எண்ணமும் இல்ல. எண்ணமே இல்ல. எல்லாம் எங்க மாமியார் சாரு மேல தாங்க எனக்கு. மாமியார் சீக்கி வச்சா அந்த சார் மேல என்ன பண்ண நாளாச்சு. வீட்டை திறந்துன்னு தடிக்கினே வந்து பார்த்தா உரல் இருக்குது. தடிக்கினே வந்து பார்த்தா அந்த இடத்துல வரல. வீட்டுல உரல் இருக்குது. நான் தான் புத்திசாலி வச்சேன். கையால சாரு போயிடுது. எங்க மாமியார் உரல தலி உள்ள ஊட்டி நக்கு நக்கு அந்த வரல நக்கிடு தலையை வெளியே கல்ல ஓட்டுல தலை மாட்டிச்சு. நான் 4 கால பாசல எருமாடு உலகிறேன். ஆமா, தலை அதிகமாயி போச்சுல அதனால தொங்க விட்டு எங்க மாமியார் என்ன பண்ணுச்சு, மறுப்புல ஊருக்கு வந்துக்கிறாரு. நம்ம ஊர்ல எருமாடு கண்ணு போட்டுக்குது. இந்த கணுக்குடி போய் பாலை குடிச்சிட போச்சு. எங்க மாமியார் மூச்சிச்சு. மாமியார விடிகால மூச்சினா மணி என்ன ஆச்சு? மணி 5 ஆச்சு. 5 ஆயி போச்சு. கணுக்குட்டி சொரப்புற நேம் வந்து கணுக்குட்டி சொரப்புற நேரம். நான் தான் இங்க 4 கால பாசல எருமாடு என்ன இந்த கணுக்குட்டி கொட்டா வந்து அறுத்து நேரா வந்து தொடையில முட்டிச்சு. நான் ஆய் ஓய்னு கத்துறேன். ஏன் தலை நிக்குது, தலை ஓட்டுல சவுண்டு கேட்கல. இது யாருமே இல்லையா? யாரும் இல்ல. நம்ம இருக்கிறோம் எஜம்மா. கணுக்குட்டி சொரப்பு விட ஆரம்பிச்சு. அது ஜிம்பி ஜிம்பி பாக்குது. பாலும் வரல, ஒன்னியும் வரல, கிளம்பிடுச்சு. கணு ஓட்டி ஓடி போச்சு. மணி 5:30 ஆச்சு. எங்க மாமியார் சொம்புல தண்ணி எடுத்துக்கின்னு இந்த கணுக்குட்டி பாலை குடிச்சிட போகுதுன்னு எங்க மாமியார் தடிக்கினே வருது. எங்க மாமியாருக்கு மாலைக்கண் வியாதி. குழு கையில காடா விளக்கு எடுத்துக்கின்னு தடிக்கினே வந்தது. இடுப்பு மேல கைய வச்சது. நான் தான் மரும் புழுங்க கத்துறேன். ஆனா என் தலை எங்க இருக்குது? தலை ஓட்டு உள்ள இருக்குது. கத்துறதுக்கு வெளியே கேட்கல. இங்க யாருமே இல்லையா? எங்க மாமியாரு உக்காஞ்சி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. நான் தான் 4 கால 10 ரூபாய் இருந்தேன். சொம்ப வச்சுக்கின்னு எங்க மாமியாரு பால் கறக்க ஆரம்பிச்சிச்சு. காம்ப பூச்சி இசுகுது பாலும் வரல, ஒன்னியும் வரல. என்னடா இது ஒரு காம்பு கையை விட்டு தடி பார்த்தா காம்ப காணும். மாட்டிற்கு 4 காம்பு. எங்க மாமியார் புத்தாச்சு. காடா விளக்க பச்சு பார்த்தா ஒரு காம்பு தான் இருக்குது. அப்புறம் மரும்புலன்னு சொல்லிட்டு தட்டான கூட்டாந்து கல்ல ஓட்ட ஒடிச்சுட்டு வர காட்டா வச்சிடமா. கால தாமதம் என்று கேட்டால் கட்டு கதை கொட்டி அழைக்க. நான் யார்? எப்பேற்பட்டவன்? என்னுடைய புலவன், என்னுடைய புஜவன் சொல்லடா. யார் நீங்கள்? இந்த மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய ஒரு குகையில் இரு சிங்கமாக வாழ்ந்து வருகிறீர்கள். இருவரும் அண்ணன் தம்பிகளாக இருவரும் வாழ்ந்திருக்கிறோம். ஆமாங்க. அப்படி இருக்க என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அப்படியே